மோசம் போக்குகிறவர்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி, அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும். மகா கல்மழையே, நீ சொரிவாய். கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய புசற்காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன். என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெருங்கல் மழையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திவாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழப்பண்ணுவேன். உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்படி சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசினவர்களிலும் நான் என் உக்கிரத்தை தீர்த்துக் கொண்டு சுவரும் இல்லை, அதற்கு சாந்து பூசினவர்களும் இல்லை. எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் இல்லாமற் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் வம்சத்தாரை மோசம் போக்குகிறார்கள். ஜனங்களுக்கு சமாதானம் இல்லாதிருந்தும் அவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். தங்களுடைய பொய்யான வார்த்தைகளினால் அவர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைக்காரர் மீதும் துணிகரமாய் பாவம் செய்கிற மற்ற பாவிகள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். அவர்களுக்கு ஆபத்தும் அழிவும் வரும். ஆனால் அவர்களுடைய வழிகளில் ஆபத்து இராது என்று கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளின் பொய்யான வார்த்தைகளை கர்த்தர் மண் சுவரோடு ஒப்பிட்டுச் சொல்லுகிறார். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி, அது இடிந்து விழும் என்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும். மகா கல்மழையே, நீ சொரிவாய். கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்லுவார்கள் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். மண் சுவர் உறுதியானது அல்ல. மழை காலத்தில் மண் சுவரை நம்பி அந்த வீட்டில் ஒதுங்க முடியாது. புயல் காற்று வரும்போது மண் சுவர் கீழே விழுந்துவிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மணலின் மீது கட்டிய வீட்டை ஓமையாக சொல்லி இருக்கிறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். மத்தேயு 7:26. கள்ள தீர்க்கதரிசிகள் மண் சுவரை வைக்கிறார்கள். கர்த்தர் எருசலேமின் மீது பிரியமாய் இருக்கிறார் என்று கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். எருசலேமுக்கு விரோதமாக கல்தையர்கள் முற்றுகை போட்டாலும் யூதர்கள் அவர்களை யுத்தத்திலே ஜெயிப்பார்கள் என்று கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் கேட்பதற்கு சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையில் உண்மை இல்லை. ஜனங்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக நாம் சத்தியத்தை புரட்டக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்ல வேண்டும். ஜனங்கள் நம்மீது பிரியமாக இருந்தாலும் அவர்கள் நம்மீது கோபமாக இருந்தாலும் நாம் அவர்களுடைய முகத்தை பார்த்து சத்தியத்திற்கு மாறுபாடாக பேசக்கூடாது. நாம் மனுஷருடைய முகத்தை பார்க்காமல் கர்த்தருடைய முகத்தையே பார்க்க வேண்டும். நாம் மனுஷரை பிரியப்படுத்த நினையாமல் கர்த்தரையே பிரியப்படுத்த நினைக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகளில் ஒருவன் மண் சுவரை வைக்கிறான். மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசுகிறார்கள். இவ்விரண்டுமே பலனற்றவை. இவை இரண்டும் இடிந்து விழும். மண் சுவர் மழைக்கு தாங்காது. மகா கல்மழை பெய்யும் போது சாரமில்லாத சாந்து உடைந்து போகும். இஸ்ரவேல் வம்சத்தார் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது அவர்களுக்கு பாடுகளும் வேதனைகளும் உண்டாகும். அந்த வேதனைகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது.
கள்ள தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் வம்சத்தாரின் பாவங்களை அவர்களுக்கு எச்சரித்து சொல்லவில்லை. அவர்கள் எதிர்பாராத வேளையில் அவர்களுடைய பாவங்களுக்கு கர்த்தரிடத்தில் இருந்து நியாய தீர்ப்பு வருகிறது. பட்டயமும் பஞ்சமும் கொள்ளை நோயும் அவர்கள் மீது வருகிறது. இந்த அழிவை பற்றி கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு இதுவரையிலும் எச்சரித்து சொல்லவில்லை. அவர்கள் பாவம் செய்தாலும் அவர்களுக்கு ஆபத்து வராது என்றும் அவர்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்றும் கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யான வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய ஜனங்களை மோசம் போக்கி இருக்கிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நீதியாயும் நியாயமாயும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பார். இஸ்ரவேல் வம்சத்தார் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது தாங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளால் வஞ்சிக்கப்பட்டதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கல்தேயர்கள் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவார்கள். அவர்கள் எருசலேம் நகரத்தை முற்றுகை இடுவார்கள். கல்தேயருடைய முற்றுகை வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும் என்று ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய பிரபுக்களும் சிதேக்கியா ராஜாவின் மீது மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார்கள். சிதேக்கியா பாபிலோன் ராஜாவுக்கு துரோகம் செய்து எகிப்து தேசத்தின் அதிபதியாகிய பார்வோனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். சிதேக்கியாவின் துரோகத்தை நேபுகாத் நேச்சாரால் மன்னிக்க முடியவில்லை. கர்த்தர் யூதா மனுஷர் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் கோபமாய் இருப்பது போல நேபுகாத் நேச்சாரும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் மீது கோபமாய் இருக்கிறான். கொடிய புசல் காற்று அதை பிளக்கும், சுவர் இடிந்து விழும் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக நேபுகாத் நேச்சார் எருசலேமை பிளப்பான். எருசலேமின் அலங்கங்கள் இடிந்து விழும், பெருங்கல் மழை சொரியும், சாரமில்லாத சாந்தை பூசின சுவர் இடிந்து விழும், அதன் அஸ்திபாரம் தரையிலே விழும். மண் சுவர் பலமாய் இல்லை, அது வெளிப்பார்வைக்கு பலம் உள்ளது போல தோற்றம் அளிக்கிறது. ஆனால் அந்த சுவற்றிற்கு உண்மையிலேயே பலமில்லை. கள்ள தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் வம்சத்தாரை மேற்பூச்சாய் பூசி இருக்கிறார்கள். அவர்கள் யூதர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பலப்படுத்தவில்லை. மனுஷருடைய கோபம் கர்த்தர் கட்டியதை ஒன்றும் செய்யாது. ஆனால் தேவனுடைய கோபம் மனுஷர் கட்டியதை நிர்மூலம் பண்ணிவிடும். கர்த்தருக்கு விரோதமாக கட்டியது எல்லாம் அவருடைய உக்கிரத்தினால் அழிந்து போகும். கர்த்தருடைய கோபம் அவருக்கு விரோதமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணும். மண் சுவரை கட்டியவர்களும் அதன் மீது சாரமில்லாத சாந்தை பூசினவர்களும் மண் சுவர் இடிந்து விழும்போது அவர்களும் மண்ணோடு மண்ணாக புதைந்து போவார்கள். கர்த்தர் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை இடிப்பார். அதன் அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழப்பண்ணுவார். மண் சுவரை கட்டியவர்களும் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசினவர்களும் அதற்குள்ளே இருப்பார்கள். மண் சுவர் விழும்போது அவர்களும் அதோடு கூட நிர்மூலமாவார்கள். இஸ்ரவேல் தேசத்திற்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அழிவு வரும்போது இஸ்ரவேலின் பரிசுத்தரே கர்த்தர் என்பதை யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் அறிந்து கொள்வார்கள். ஜனங்களை வஞ்சித்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளால் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களும் ஏகமாய் அழிந்து போவார்கள். இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்லுவார்கள் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழிவுக்கு தப்பினவர்கள் அழிந்து போனவர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் பரியாசம் பண்ணுவார்கள். சுவர் விழும்போதுதான் அது பலவீனமான மண் சுவர் என்பது ஜனங்களுக்கு தெரிய வரும். அதன் மீது சாந்தை பூசினவர்கள் சாரமில்லாத சாந்தையே பூசினார்கள் என்னும் உண்மையும் வெளிப்படும். எருசலேமுக்கு அழிவு வரும்போதுதான் ஜனங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் வித்தியாசம் காண்பார்கள். அதுவரையிலும் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாய் இருக்கும். அவர்களுக்கு உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாது. கர்த்தருக்கும் பாகாலுக்கும் அவர்களால் வித்தியாசம் காண முடியாது. எல்லாம் அழிந்து போகும்போதுதான் கர்த்தர் யார் என்பதையும் அவருடைய வார்த்தைகள் என்ன என்பதையும் கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்பதையும் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு பொய்யான வாக்குத்தத்தங்களை சொன்னார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் ஜனங்களை அதிகமாய் ஆசீர்வதித்தார்கள். கர்த்தருடைய கோபமும் சாபமும் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது நெருங்கி வரும்போது கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களை மோசம் போக்கி விட்டார்கள். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் வம்சத்தார் மீதும் அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்த கள்ள தீர்க்கதரிசிகள் மீதும் வந்து இறங்குகிறது. கர்த்தர் சுவரிலும் அதற்கு சாரமில்லாத சாந்தை பூசினவர்களிலும் தம்முடைய உக்கிரத்தை தீர்த்து கொள்கிறார்.
இஸ்ரவேல் வம்சத்தாரின் நம்பிக்கைகள் எல்லாமே அழிந்து போயிற்று. அவர்களுக்கு பொய்யான நம்பிக்கைகளை கொடுத்தவர்களும் அழிந்து போனார்கள். சுவரும் இல்லை, அதற்கு சாந்து பூசினவர்களும் இல்லை. எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டு என்று தரிசனம் காண்கிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் இல்லாமல் போவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான். மண் சுவர் பலவீனமானது, மழையில் கரைந்து போகும். இதன் மீது சாரமில்லாத சாந்தை பூசினாலும் அதுவும் கரைந்து போகும். மண் சுவரும் சாரமில்லாத சாந்தும் பாதுகாப்பு அற்றவை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளாமல் மாயையான பாதுகாப்பை நம்புகிறார்கள்.